மேல் 3ல மலை இடப்பெயர்கள் ஒரு ஆய்வு. பாடத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆசிரியர் யாருன்னு கேட்டால் ஐஏஎஸ் விரிவாக தமிழ்ல இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி பணியாளர் பதவியில இருந்தாங்க. இப்ப எங்க இருக்காரு? ஒடிசா மாநிலத்துல இருக்காரு. எங்க இருக்காரு? ஒடிசா மாநிலத்துல துணை தலைமை செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். துணை தலைமை செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். இவர் எதை பற்றி ஆய்வு செய்து இந்த கட்டுரையை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, திராவிடர்களாகிய நாம், நம்மளா யாருன்னு சொன்ன இல்லையா? திராவிடர்களாகிய நாம் மலையும் மலை சார்ந்த இடத்துல வாழ்ந்திருக்கோம். அங்கிருந்து இடம்பெயர்ந்து இப்போ இங்க வந்திருக்கிறோம். அப்ப நம்ம பூர்வீகம் எது அப்படின்னு சொன்னா மலையும் மலை சார்ந்த இடமாக சொல்லக்கூடியது. அதை பற்றி ஆய்வு செய்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காரு. அதுல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய பாடம். ரைட், நுழைமன்ற செய்தியை பாருங்க. மலை மனித சமூகத்தின் அடிப்படை நிலமாக கருதப்படக்கூடியது. மலை மனித சமூகத்தின் முதல் வாழ் நிலமாகும். அப்ப மனிதன் எங்க தோன்றியிருக்கிறான்? மலைப்பாங்கான இடத்துல வாழ்ந்திருக்கிறான் அப்படின்றது நமக்கு தெரியுது. எங்க வாழ்ந்திருக்கிறான்? மலைப்பாங்கான இடத்தில் வாழ்ந்திருக்கிறான்னு தெரியுது. போன வகுப்புல சொன்னேன், அந்த இன மக்களுடைய தலைவருடைய வீடு மலையினுடைய உச்சியில இருக்கணும்னு சொன்னேன். அதே நேரத்துல பால் எருமை கொட்டில்கள் என்று சொல்லக்கூடிய இடம் அமைக்கப்பட்டிருக்கும். இவங்க வசிக்கக்கூடிய இடம் எதை ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னா நீரோடைகளை ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நீரோடைகளை ஒட்டி இருக்கும் சொன்னேன். இப்படி மலை மனித வாழ்வினுடைய நிலமாக கருதப்படக்கூடியது. தமிழ் அக இலக்கணம். அக இலக்கணம் சொன்னாலே அகப்பொருள் சார்ந்த இலக்கணமாக, அகப்பொருள் சார்ந்த இலக்கணமாக. அப்போ பொருள் இலக்கணத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு அகப்பொருள், இன்னொன்னு புறப்பொருள். அப்ப அகப்பொருளை பத்தி படிக்க சொல்லியா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 திணைகள். அந்த திணைகளை கேட்டா கூட மொத்தம் தத்தம் வாழ்வை வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லு. அந்த அக இலக்கணம் எதை சொல்லுகிறது அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி என குறிக்கிறது. பார்த்தோமா? குறிஞ்சிக்குண்டான நிலப்பகுதி எது? மலையும் மலை சார்ந்த. முல்லைன்னு சொன்னா காடு, மருதம்னு சொன்னா நெய்தல் சொன்னா பாலைன்னு சொன்னா இடமும் அல்லது மணலும் மணல் சார்ந்த இடமும் சொல்லக்கூடியதுன்னு ஞாபகத்தில் வச்சு சொன்னேன். நம்ம பூமியினுடைய மிக உயரமான பிரிவு எது என்று சொன்னால் மலை. அப்ப அதுதான் என்னவா எடுத்துக்கணும்? நீ குறிஞ்சியா எடுத்துக்கோ. அதுக்கு அந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய குறிஞ்சி திணைக்குரிய நிலம் எது அப்படின்னு கேட்டா மலையும் மலை சார்ந்த. அடுத்தது முல்லை. இதுக்கு ஒரு வாய்ப்பாடு போல சொன்ன பூமுமா நேப்பா. இப்படி ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த 5 திணைகளை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிற? பூமுமா நேப்பா அப்படின்னா கூனா குறிஞ்சி, மூணா முல்லை, மானா மருதம், மேனா நெய்தல், பானா பாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. பூமியினுடைய நிலப்பரப்புல மிக உயரமான பகுதி எதுன்னு கேட்டா மலை. அந்த மலைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா காடு இருக்கு. காடு கீழே என்ன இருக்குன்னா வயல். வயலுக்கு கீழே என்ன ஓடிக்கொண்டு இருக்குன்னா கடல். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா மணல். இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா 5 திணைகளுக்கு ஏற்ற நிலங்களை நம்மால் எழுத முடியும். அப்போ குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த பகுதி குறிஞ்சி திணைக்குரியது? மலையும் மலை சார்ந்த இடம். இதுல இருந்து ஒரு மதிப்பெண் உங்களுக்கு இடம் பெறும், பார்த்துக்கணும். குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் மலையோடு தொடர்புடைய தமிழர் தம் சீரிய வாழ்வினை பேசுகின்றன. மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை மலை ஆய்வியல், that means ஓரலாட்சி, ஓரலாட்சி தானே படிக்கணும். ஓரலாட்சி தானே கரெக்டா தானே ப்ரொனன்சியேஷன் என்னன்னு படிக்கணும்? ஆரலாட்சா ஓரலாட்சா? என்னடா படிப்பீங்க? ஓரலாட்சி தான் படிக்கணுமா? கூகுள் கிட்ட கேட்கலாமா? கூகுள் அண்ணா கிட்ட கேட்டா சொல்லிடுங்களா? ரைட், பாத்துக்கலாம். இப்படி மலை ஆய்வியல் குறித்த நிகழ்வுக்கு ஆங்கிலத்துல கலைச்சொல் என்ன சொல்றாங்கன்னா ஓரலாஜின்னு சொல்றாங்க என்ற கலைச்சொல்லால் அழைப்பர். அப்ப இது ஒரு மதிப்பெண்ல கேட்கலாமா? மலை ஆய்வியல் என்ற சொல்லுக்கு கலைச்சொல் என்னன்னு கேட்டா
வாய்விட்டு சொல்லு. சப்போஸ் அதே ஆங்கிலத்துல கொடுத்து தமிழ்ல கேட்டா மலை மலையை குறித்த ஆய்வு சொல்லக்கூடிய பிரிவுக்கு பேரு, அதை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேரு ஓரலாறு. இப்ப நீங்க பயாலஜி படிக்கிறீங்களா? பயாலஜினா எதை பற்றியது? உயிரியலை பற்றியது இல்லையா? அது தாவரங்களா இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம். அதை பற்றி படிக்கிறது. தனியா படிச்சா தாவரத்தை பற்றி தனியா படிச்சா அதே விலங்குகளை பற்றி தனியா படிச்சா ஜுவாலஜி படிக்கிறோமா? ரைட். அப்போ அதே போல ஆரோலஜி அப்படின்னு சொன்னா அல்லது ஓரலஜின்னு சொன்னா அது எதை பற்றியதுன்னா மலை ஆய்வியலை பற்றி கூறுவது. ஓகே, அப்போ மலை ஆய்வியல் என்ற சொல்லுக்கு கலைச்சொற்கள் கேட்டா சேல் அவங்க ஓரலாஜி என்ற சொல்லுக்கு தமிழ்ல கலைச்சொற்கள் கேட்டா மலை. இந்த மலையும் மலை சார்ந்த இடமும் எந்த திணைக்குரியது? பதில் வரணும். வாயை திறந்து பதில் சொல்ல கத்துக்கோ. சரியா? ரைட். 1 மார்க்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. தமிழர் வாழ்வில் மலைகள் பெரும் சிறப்பு குறிப்பிடத்தக்கது. அப்போ தமிழர்களுடைய வாழ்வில் மலை குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் உடையது. அதை பற்றி தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். போன வகுப்புல நான் சொன்னேன், திராவிடர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா முதல்ல தமிழர்களை உணர்த்தக்கூடியது, அதிலிருந்து தோன்றிய பிற மொழிகளாக சொல்லக்கூடிய எது? மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு இது போன்ற மொழி பேசக்கூடிய அண்டை மாநிலங்கள்லாம் கூட எந்த பிரிவுல வரும்? திராவிடர்கள் என்ற பிரிவுல வரக்கூடியது. அப்ப திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே சேரும். அப்ப திராவிட மொழிகள் அப்படின்னு சொன்னா தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இது போன்ற மொழிகள் தான் உள்ள வரும். ஏன்னா தமிழ்ல இருந்துதான் அதனுடைய மொழி தோன்றி இருக்கு இல்லையா? உணவுக்குள்ள சொன்னேன், நாம் நீர்னு சொல்றோம், தெலுங்குல நீர்னு சொல்றோம், நம்ம தமிழ்ல மலைன்னு சொல்றோம், அதே தெலுங்குல மலாண்டா சொல்றோம்னா திருப்பதி திருமலா தேவஸ்தானம் அப்படின்னு டி போட்டிருப்பான். அது அபிவிருத்தி திருப்பதி திருமலா தேவஸ்தானம் மலான்னு. அதே ஒரு சில பேருல மலையனும், ஒரு சில கன்னடத்துல மலையனும், இப்படி தமிழ் சொல்லி என்ன இருக்குன்னு பார்த்தா மலை. இதுல இருந்து தோன்றியதுதான் நம்ம மொழிகள். எனவே இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்ல செய்யாது. அப்ப இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா திராவிடர்கள். இவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னா அதற்கு வடமேற்கு பகுதிகளை நம்ம போன வகுப்புல பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில தமிழ் பெயர்களாக சொல்லக்கூடிய தொற்றை, வஞ்சி, தொட்டி இந்த பெயர்கள் இருந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய வரலாற்றுல அவற்றை பற்றி குறிப்பிடப்படவில்லை. தமிழக வரலாற்றுல அவற்றையெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு என்று சொன்னால் நாம் எங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்ப அது போன்ற மலை பாங்கான இடங்களில் இருந்து நாம் புலம்பெயர்ந்து வந்திருக்கோம். புலம்பெயர்தலுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம்? இடம்பெயர்தலுக்கும் மைக்ரேஷன். சரியா? அப்படி மலை சார்ந்த இடங்களில் இருந்து நாம் வந்திருக்கிறோம். அது பற்றி ஒரு கருத்து தான் இங்க நம் பாடத்துல பார்க்க போறோம். அடுத்தது பாருங்க, திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைக்கிறார். யார் அவரு அழைக்கிறார்? கமில் சுவல பில் என்று சொல்லக்கூடிய அறிஞர். கமில் சுவல பில் என்று சொல்லக்கூடிய அறிஞர் திராவிடர்களை என்னவென்று அழைக்கிறார்? மலை நில மனிதர்கள் என்று அழைக்கிறார். அப்ப மலை நில மனிதர்கள் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டால் கமில் சுவல பில் என்று சொல்லக்கூடிய அறிஞர். கமில், வாய் விட்டு சொல்லு ஒரு முறை, கமில் சுவல பில் சொல்லு. என்னன்னு சொன்னாரு? திராவிடர்களை மலை நில மனிதர்கள் என்றார். திராவிடர்களை மலை நில மனிதர்கள். காரணம் நம்மெல்லாம் மழையும் மழை சார்ந்த இடங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வந்ததுனால நம்மளை இன்னும் சின்ன அழைக்கிறாரு மலை நில மனிதர்கள். இது ஒரு 1 மார்க்ல கேட்சப் ஆகும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல சங்க இலக்கிய நூலாக சொல்லக்கூடிய தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் தானே.
இலக்கணம் இலக்கியத்தை பேசக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம். யாரால் இயற்றப்பட்டது? அந்த தொல்காப்பியத்துல கூட இந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக பழமையான நூலாக சொல்லக்கூடிய இந்த தொல்காப்பியத்திலும் அந்த செய்தி சொல்லப்பட்டது. என்னன்னு சொல்லி இருக்காங்க பாருங்க. சேயோன் மேய மைவரை உலகம். என்னது? சேயோன் மேய மைவரை உலகம், மாயோன் மேய காடுவரை உலகம் அப்படின்னு ஒரு பாடல், 5 திணைகளுக்கு ஏற்ற பாடல் உண்டு இல்லையா? மாயோன் மேய காடுவரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு பாடல் வரிகள்ல இந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய பகுதியை தொல்காப்பியம் சுட்டி காட்டியிருக்கு. என்னன்னு சுட்டி காட்டியிருக்கு? சேயோன் மேய மைவரை உலகம். இதுல வரை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன சார் அப்படின்னு சொன்னா, மலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. வரை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? மலை. ஓகே, அப்ப சேயோன் நீங்க கூட பார்த்திருப்பீங்க. குறிஞ்சி திணைக்குரிய மக்கள் யாரு? குறிஞ்சி திணைக்குரிய மக்கள்ல உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படின்னு 2 பிரிவா இருப்பாங்க. தாழ்ந்தோர் யாரு சார் அப்படின்னு சொன்னா, தாழ்ந்தோர் யாருன்னு சொன்னா குறவர் குறத்தியர். தாழ்ந்தவர் யாருன்னு சொன்னா குறவர் குறத்தியர். அதே போல உயர்ந்தோர் யாரு சார் அப்படின்னு சொன்னா சேயோன். யாரு? சேயோன் அப்படின்ற பிரிவை உடையவர்கள். இப்படி சேயோன் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் வசித்த இடம் எது அப்படின்னு சொன்னா மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் இந்த தொல்காப்பிய பாடல் வரியின் மூலமாக நமக்கு தெரிய வருது. அப்போ மலைவாழ் மக்கள் ஆகிய நாம் எங்கிருந்து வந்திருக்கின்றது செய்தியே இப்போ இவர் ஆய்வு செய்யல. அதுக்கு முன்னாடியே தொல்காப்பியம் என்ற நூல் குறிப்பிடப்பட்டத இவர் இப்ப நம்மளுக்கு சுட்டி காட்டுறாரு. சரியா? யார் சுட்டி காட்டுறது? பாலகிருஷ்ணன் சுட்டி காட்டுறாரு. சரியா? இது ஒண்ணு. அப்ப சேயோன் மெய்ய மைவரை உலகம் என்னும் கூறு நூல் எது? அடுத்தது இரண்டாவது விண் ஒரு நெடுவரை குறிஞ்சி கிடவ. விண் ஒரு நெடுவரை குறிஞ்சி கிடவ. விண்ணுனா விண்ணை, வானுலகம். விண்ணுனா வானுலகம். அந்த வானத்தை முட்டுகின்ற அளவிற்கு நெடுவரை. நெடுனா நீண்ட, வரைனா மலை. அப்ப நீண்ட மலைகளை உடையது குறிஞ்சி நிலம். எந்த நிலம்? குறிஞ்சி நிலம். அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் என்கிறது. எந்த நூல் சார் அப்படின்னு சொன்னா 10 பாட்டுல ஒரு நூலாக சொல்லக்கூடிய திருமுருக ஆற்றுப்படை. இந்த திருமுருக ஆற்றுப்படை எந்த நூல்களில் ஒன்று? 10 பாட்டு நூல்களில் ஒன்று இல்லையா? இது 17 மேல் கணக்கு நூல்கள்ல ஒன்றா இல்ல 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றா? 17 மேல் கணக்கு நூல்கள்ல 10 பாட்டும் ஒன்றும் இது 2 சேர்ந்து 17 மேல் கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த 10 பாட்டுல முதல் வரிசையில வைத்து பேசப்பட்டிருக்கக்கூடிய திருமுருக ஆற்றுப்படை. அதுல மொத்தம் படை நூல்கள் 5 இருக்கு. அதுல முதலாவது வகை வைத்து பேசப்பட்டது திருமுருக ஆற்றுப்படை, 2வது குருநாட் ஆற்றுப்படை, 3வது திருமான் ஆற்றுப்படை, 4வது பெருமான் ஆற்றுப்படை, 5 கூத்தர் ஆற்றுப்படை. இப்படி படை நூல்கள் 5 இருக்கிறத 10ஆம் வகுப்புல படிச்சிருக்கலாம். படிச்சிருக்கீங்களா? முல்லை பாட்டுன்னு ஒரு கண்டுபிடி பாட்டு ஒன்று படிச்சிருக்கீங்களா? காரணம் அப்ப அது எந்த நூல்கள் இருந்து ஒன்றுக்கு முல்லைப்பாட்டு எந்த நூல்கள் ஒன்று? 10 பாட்டு. குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காந்தி, நெடுநல்வாடை, பட்டியல் பாடல். ஆற்றுப்படையில் 5, இது ஒரு 5. 10 பாட்டு நூல்கள் அப்படின்றத 10ஆம் வகுப்புல படிச்சிருக்காரு. சொல்லி வந்தார் நம்ம தமிழாசிரியர். வாயை பறக்கணும். சொல்லி கொடுத்தா கண்டிப்பா எஸ் சார், ஐ நோ சார் அப்படின்னு தெரியும். அது போல 10 பாட்டு எந்த நூல்களில் ஒன்று சார் அப்படின்னு சொன்னா 17 மேல் கணக்கு நூல்கள். அந்த 10 பாட்டுல முதல் வரிசையில வைத்து பாடப்பட்டுள்ள நூல் எதுன்னா திருமுருக ஆற்றுப்படை. இந்த நூலை பாடியவர் யாரு சார் அப்படின்னு சொன்னா நக்கீரர். யாரு இவரு? நக்கீரர். யாரு நக்கீரர் தெரியுமா? நக்கீரர் யாருன்னு? சங்க கால புலவர் நக்கீரர். சரியா? திருவிளையாடல் புராணம்னு ஒரு சிவாஜி படம் பார்த்துருக்கீங்க, பழைய படம். எனக்கு வேணும், எனக்கு கிடைக்குமா 1000 பொற்காசு, 1000 பொற்காசு அப்படின்னு வகுப்புல சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். இந்த கதையை நெற்றிக்கண் திறப்பினால் குற்றம் திறமை என்று கூறிய நக்கீரா, நீ வாழ்க, உன் தமிழ் வாழ்க, உன் குலம் வாழ்க அப்படின்னு வாழ்க்கை பாருங்க.
குற்றம் உள்ளதை சொன்ன நக்கீரரே நீ வாழ்க அப்படின்னு அந்த நக்கீரரால் எழுதப்பட்டது. இந்த நக்கீரரால் எழுதப்பட்டதா எதுன்னு கேட்டா இந்த திருமுருக ஆற்றுப்படை. வச்சுக்கோ, திருமுருக ஆற்றுப்படைன்னு சொன்னாலே ஆற்றுப்படை பெயர் தெரியும். இந்த நூலுல இந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய மக்களை பத்தியும் அந்த நிலத்தை பத்தியும் சொல்லி இருக்கு. என்னன்னு விண் சேயும் மன்னிக்கணும், விண் ஒரு நெடுவரை என்ன சொல்லியிருக்காங்க? விண் ஒரு நெடுவரை, விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு உயர்ந்த நீண்ட மலை தொடர்களை உடையது குறிஞ்சி நிலம் அப்படின்னு இந்த வரிகள் மிகவும் உணர்கிறது. ஓகே, இப்படியெல்லாம் சுட்டி காட்டுவதனுடைய அடிப்படையில மலையும் மலை சார்ந்த பகுதிகள்ல யார் இருந்திருக்கிறார்கள்? திராவிடர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, இதுல மலை குறித்த செய்தியில இது எல்லாம் 3 1 மார்க் சொல்லியிருக்கேன். நானே 3 1 மார்க் சொல்லியிருக்கேன். குறிஞ்சி நிலத்தை குறித்து தொல்காப்பியம் செய்தி என்ன, அதே போல குறிஞ்சி நிலத்தை குறித்து திருமுருக ஆற்றுப்படைக்கூடிய செய்தி என்ன, அல்லது மலையை குறித்து திருமுருக ஆற்றுப்படைக்கூடிய செய்தி என்ன, அதே போல திராவிடர்கள் மலை நில மனிதர்கள் அப்படின்னு சொன்னவர் யார் என்றதும் சொல்லி இருக்க. 3 1 மார்க். அடுத்தது மேலே குறிப்பிட்டுள்ள பாடலடிகள் தமிழரனுடைய கடவுளையும் மலையையும் தொடர்பு படுத்தும் பண்டைய பதிவுகளாக விளங்குகின்றன. பண்டைய பதிவுகளாக விளங்குகின்றன. தெரியுதா? தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே, அப்ப மலையையும் அங்க இருக்கக்கூடிய கடவுளையும் குறித்து பேசப்பட்டுள்ள நூல்கள் எது கேட்டால் தொல்காப்பியம், இன்னொன்னு திருமுருக ஆற்றுப்படை. எந்த நூல்கள்? ஒன்று. இத குறித்த செய்தியை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். அடுத்தது பாருங்க, குன்றுன்னா சிறியது, மலைனா உயர்ந்தது. போன வகுப்புல காவடி சிந்தல சொன்னேன். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். குமரன் யாருன்னு சொன்னாலே தெரியும். யார் அவரு? முருகன். அப்ப குன்றுன்றது சிறு நிலப்பகுதி, மலை என்பது உயர்ந்த நிலப்பகுதியை உணர்த்தக்கூடியது. அதனுடைய அமைப்புல இந்த மலையும் கடவுளையும் பற்றி பேசப்பட்டுள்ள நூல்கள் என்னன்றதை பார்ப்போம். அடுத்தது இந்த மலை சார்ந்த பகுதிகள் தான் முன்பு இருந்த கடையேழு வள்ளல்கள். யாரு? கடையேழு வள்ளல்கள். முதல் சங்க காலத்தில் இருந்த 7 வள்ளல்கள், தேசங்க காலத்தில் இருந்த 7 வள்ளல்கள், கடைசங்க காலத்தில் இருந்த 7 வள்ளல்கள். அவங்களுக்கு முதல் இடை வள்ளல்கள் பத்தி தெரியாது. இருக்கு, உங்களுக்கு தெரியாது. நான் வகுப்புல கொடுக்கிறேன் யாரா இருந்தது. இப்ப கடைசங்க காலத்தில் தோன்றிய வள்ளல்கள் உங்களுக்கு தெரியும். அறிந்திருப்பீர்கள். யார் யாரு அவங்கலாம்? நோட் பண்ணிக்க, பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோ. அந்த கடையேழு வள்ளல்கள் யார் யாரு அப்படின்னு சொன்னா, பாரி, காரி. காரின்னா அது சுருக்கமாக சொல்லப்பட்டது. திருமுடி காரின்னு பேர் அவனுக்கு. சரியா? பாரி, காரி, ஓரி. இவனுடைய முழுமையான பேர் என்ன சார் அப்படின்னா பல்பில் ஓரின்னு பேர். என்ன பேரு? பல்பில் ஓரின்னு பேர். இதெல்லாம் பின்னாடி வரும், அந்த இடத்துல வரும்போது முழுமையான பெயர் சொல்றேன். பாரி, காரி, ஓரி, ஆய் அண்டிரன். என்ன பேரு? ஆய் அண்டிரன். ரைட். இதை தவிர வேகன். அப்புறம் வேற யாரு? அதிகன். அதிகன்னா யாரு? அதிகமான், நெடுமான், அஞ்சி. யார் அவரு? அதிகமான், நெடுமான், அஞ்சி. அவைக்கு அரியதொரு நெல்லிக்கனியை ஈர்ந்தவர். அவைக்கு அரியதொரு நெல்லிக்கனியை ஈர்ந்தவர். அதை உண்டதனால் தமிழ் தமிழ் அவை அதை உண்டதனால தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தான் உண்டால் இல்லையா? அதிகம் அதை தான் உண்டால் என்ன பயன்? அதனால அவைக்கு கொடுத்தார். அவைக்கு கொடுத்தால் அவை உள்ளவரை தமிழ் வாழும் அப்படின்னு சொல்லி அவைக்கு அந்த அரியதொரு நெல்லிக்கனியை கொடுத்தார் இல்லையா? அந்த அதிகம். அடுத்தது நல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு வள்ளல். 7 வள்ளல்கள் இருக்காங்களா பாரு. அப்ப கடைசங்கத்தில் தோன்றிய வள்ளல்கள் யாவர் அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இவங்கதான் கடையேழு வள்ளல்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைச்சங்க காலத்தில் தோன்றிய வள்ளல்கள். கடை எழு. எழுன்னா நீ ஏழுன்னு நினைச்சிடாத.
ஒரு பொருள் அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள் என்ன சொன்னா எழுத. எந்த காலத்துல? நடுச்சங்க காலத்தில் எழுத அல்லது தோன்றிய வல்லவர்கள் யாரான்னு கேட்டா சொல்லுங்க. நீங்க இந்த திருப்பத்தூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் பக்கத்துல ஏலகிரியா? ஏலகிரின்னு ஒரு மலை இருக்கு. ஏலகிரியே ஏற்காடு. ஏலகிரி மலைன்னு சொல்லுங்க. இந்த மலையில பஸ்ல போகும்போது பார்த்துருக்காங்க 7 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். எத்தனை? 7 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். அப்படின்னா என்ன? கொண்டை ஊசி உடைய வளைகள் போல இப்படி காணப்படும். இந்த ஒவ்வொரு வளைவுகளிலையும் இந்த 17 வள்ளல்களுடைய பெயர்களை அங்க பெயர் பலகையா வச்சிருப்பாங்க. யாராவது போனது? இந்த மலைப்பகுதிக்கு போனவங்க யாரு? வெரி குட், வெரி குட். பார்க்காதவங்க விடுமுறை காலங்களில அப்பா அம்மாவோட போய் பாருங்க. இதெல்லாம் நம்ம தமிழர்களுடைய சிறப்பு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா போய் பார்த்துட்டு அது மூலமா தகவலை சேகரிச்சுட்டு வாங்க. ஓகே, 7 கொண்ட ஊசி வளைவுகள் இருக்கும். பஸ் போய் அப்படி திரும்பும் சாயராமதான் இருக்கும். ஆனா சாயமா இல்லையா? அவங்களோட வளைவு பகுதி உடையது. ஓகே, அது ஏன் கொண்டை ஊசின்னு சொன்னாங்க? கொண்டையில செல்கிறோம் ஊசி போல இல்லையா? அதாவது யூ வடிவத்தில் இருக்கிறதுனால கொண்டை ஊசி வளைவுன்னு இருக்கும். அந்த முனையில பாத்தீங்கன்னா ஒரு பெயரும் பதிவு செய்யப்படும். இப்படி மலைப்பாங்கான இடத்துல உயர்ந்து செல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? உஷ்ணம் அதிகமா இருக்குமா? இல்ல உஷ்ணம் குறைந்து சீதளமா இருக்கும்? சீதளமா இருக்குமா? உஷ்ணமா இருக்குமா? இத பத்தி எங்க பார்க்கணும்? இத பத்தி எங்க பார்க்கணும்? அது சீதள புயல், அது சீதள புயல். காவிரி சிந்தல படிக்கல? காவிரி சிந்தல கழுகு மலையினுடைய வளத்தை பற்றி அண்ணாமலை கவிராயர் சொல்லும் பொழுது கடைசி பாட்டு புதிய பாட்டு அது சீதள இருக்கா? அப்படின்னா என்ன? அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி குளிர்ந்தியதாக இருக்கும். ஏன்னா அதனுடைய மகிழ்ச்சிவ விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு சேத உலகத்திற்கு இருக்கக்கூடிய சுவரை விட மிக உயர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு தர்க்கு கேள்வி அப்படின்னு கூட சொல்லி முடிச்சார் இல்லையா? அப்ப அது உயரமா இருந்தா அப்ப விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயரமா இருக்குதுன்னா அப்ப சீதளமா இருக்குமா உஷ்ணமா இருக்குமா? சீதளமாக இருக்கும். அதனாலதான் வெப்ப காலநிலையான என்ன பண்றோம்? மலைப்பாங்கான இடத்தை தேடி செல்கின்றோம். ஏன்னா குளிர்ச்சியை எதிர்பார் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி ஏன் போறோம்? வெயிலுடைய தாக்கத்தை தாங்க முடியாம குளிருடைய தாக்கத்தை பெறுவதற்காக அவ்வாறு செல்கின்றோம். அப்ப மலைப்பாங்கான பகுதிகள் எப்பவுமே எப்படி இருக்கும்? சீதளமா இருக்கும். சரி, இப்ப நான் அதுக்கு வரல. அப்ப இந்த இடத்துல ஏன் வந்தா அப்படின்னு சொன்னா 17 வள்ளல்கள் பற்றி சொல்ல போறாங்க. பாருங்க, பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் 17 வள்ளல்கள் 7வருமே மலைப்பகுதிகளில் தலைவர்களாக விளங்கியுள்ளனர். பாரியுடைய மலை எது சார் அப்படின்னு சொன்னா பரம்பு மலை. பாரி ஆண்ட மலை எது? பரம்பு மலை. இது எங்க சார் இருக்கு அப்படின்னு சொன்னா சிங்களபுரிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி இல்லையா? ஒவ்வொரு நிகழ்வுல இருக்கு. அதை பத்தி பிறகு பார்ப்போம். அப்ப பாரியுடைய மலை எது அப்படின்னா பரம்பு மலை. அப்ப இது போன்ற வள்ளல்கள் மலை சார்ந்த பகுதிகளில் தான் ஆட்சி நடத்துகிறார்கள் அப்படின்றத பழந்தமிழ் இலக்கியங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அப்ப இவங்க எல்லாம் அங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யார் இருந்திருக்கணும்? திராவிடர்கள் இருந்திருக்கணும். அப்ப திராவிடருடைய இடமாக எது இருந்தது? மலையும் மலை சார்ந்த இடமாக இருந்திருக்கு. பெருநில பகுதிகளை ஆண்ட முடி மன்னர்களுக்கு கூட வழங்காத பெருமையை பழந்தமிழ் இலக்கியங்கள் இக்குறுநில தலைவர்களுக்கு அளிப்பதை பறக்க காணலாம். அப்ப இந்த இடத்துல இந்த பறக்க என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இடையினரா போட்டா என்ன பொருள்? விரிவாக, விரிவாக விசாலமாக பார்க்கலாம். அப்ப பரந்த நிலம். இப்ப நான் எழுதுறேன், நம்ம வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வளாகத்துல விளையாட்டு திடல் எப்படி இருக்கு? பரந்த நிலமாக காணப்படுகிறது. பரந்த நிலமாக காணப்படுகிறது. ஏன் சார் இந்த ரா போட்டேன்? ஏன் இந்த இடையினரா போட்டேன்? இந்த பரந்து போட்டேன்னா என்ன அர்த்தம்? விரிவாக
விரிவான இல்லையா? அதே பறந்த பறவைன்னு போட்டா சின்னரா போடலாமா, அதாவது இடையினரா போடலாமா, வல்லினரா போடலாமா? வல்லினரா போடணும். அப்ப இந்த பறந்தன்னு போட்டா பறவை பறக்கக்கூடிய நிகழ்வை பற்றி சொல்லுவது, இடையினரா போட்டா விசாலமான விரிவான அப்படின்னு பொருள் தரக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோ. பொருள் வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைக்க அப்படின்றது கடல் போல இருக்கக்கூடிய சொல்லில் இருந்து ஒரு 2 மார்க்ஸ் கேட்பாங்க. விட்டுட்டு போயிடாது. இதெல்லாம் பார்க்க கேட்க இன்னும் நிறைய செய்தித்தாள்கள் படிக்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தமிழ்ல 2 மார்க் இந்த அடிப்படையில நீ வாங்கிடலாம். ரைட். இப்படி பழந்தமிழ் தலைவர்களுடைய பெயர்களை பழந்தமிழ் இலக்கியங்கள் சுட்டி காட்டியிருப்பதை உணர முடிகிறது. இதுல இருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு அவைலபிள். கடைச்சங்க கால கடையேழு வள்ளல்கள் யாவர் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கலாம். பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு தலைப்பு திராவிடர்களின் மலை பெருமிதம். திராவிடர்களுடைய மலை பெருமிதம் என்ற தலைப்புல சில நிகழ்வுகளை பற்றி பார்க்க போறோம். பார்ப்போம். இந்தியாவில் தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இனக்குழு இல்லையா, கூட்ட கூட்டமா தானே வாழணும், கூட்ட கூட்டமாக வாழணும். தனியாக வாழணும். இது வந்து சென்னாங்குப்பம். சென்னாங்குப்பத்துல கரஸ்பாண்ட் சார் மட்டும் தனியா இருக்காரு. சரி சார், இல்ல, அந்த இன மக்களோட சேர்ந்து இந்த பள்ளி வளாகம் காணப்படுகிறது. சரி சார், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில நீங்க மட்டும்தானே இருக்கீங்க? இல்ல இல்ல, அப்ப ஒரு இனத்தை சார்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இன குழுக்களாகத்தான் அந்த மலை சார்ந்த பகுதிகளில் இந்த திராவிடர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப அந்த இன குழுக்களுக்கு பெயர் என்ன? இன குழுக்களுக்கு பெயர் என்ன சொன்னீங்களா? எங்க ஏரியா சென்றாமல்லின்னு பாத்தீங்கன்னா நாயுடு கம்யூனிட்டி அதிகம். அப்ப அந்த இனக்குழு மக்கள் அதிகமா இருக்காங்க. அப்ப நாயுடு கம்யூனிட்டி தான் யாராரோ அவங்கலாம் அந்த கேட்குது, நம்ம இன மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம போய் இருந்தா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி அங்க போய் குடியிருக்காங்க. இப்ப குடியாத்தன்னு எடுத்துக்கிட்டா அங்க பல்வேறு சமுதாயங்கள் இல்லையா? அதற்கு கேட்ட சமுதாயத்துக்கு என்ன பண்ண அதற்கு ஒரு நிலப்பரப்பை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிச்சலூர்ல இருந்தா அது ஒரு சமூகம். அதே போல கோஸ்பேட்டை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க ஒரு சமூகம். இல்லையா? நெல்லூர்பேட்டை அப்படின்னு அங்க ஒரு சமூகம். இன்னும் நிறைய ஊர்கள்லாம் இருக்கு உள்ள. காமராஜன் பேட்டை அதை எடுத்தா அது ஒரு சமூகம். வேற என்ன பேட்டை இருக்கு? கர்ணம்பேட்டை அதை எடுத்தா அது ஒரு சமூகம். வேற சந்தப்பேட்டை. அப்ப அங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் மார்வெடிங்க ஜோன் ஷாப்ல தான் இருக்கும் சந்தப்பேட்டை. அப்ப அந்த சமூகம் பக்கத்துல அவங்க வீடு கட்டிக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இனக்குழுக்களாக ஏன் எதனால இப்படி இனக்குழுக்களாக இருந்தாங்க? உதவிக்காக இல்லையா? நான் மட்டும் ஒரு இடத்துல தனியா இருந்தா எனக்கு ஏதேனும் ஒரு உதவினா யார் செய்வாங்க? இப்ப பக்கத்துல தனக்கு உண்டான இன மக்கள் இருந்தாங்கன்னா ஓடி வந்து உதவி செய்வார்கள் அல்லவா? அப்ப அதோட இனத்தோட சேர்ந்து வாழ்வு, அதான் இனக்குழு. இப்படி இந்தியாவில தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளினுடைய இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியினரின் மலை சார்ந்த மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்துகின்றன. கீழ்காண இனக்குழு பெயர்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ளது. பாப்போமா? எந்தெந்த இடத்துல வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன இனக்குழு பெயர்கள் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது 1 மார்க்ல கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், ஈவன் தோ 4 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். நோட் திஸ் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், மால் பகாடியா அப்படின்னு ஒரு இனக்குழு. என்னது? மால் பகாடியா. இந்த இனக்குழு மக்கள் எங்க சார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, எங்க இருக்காங்க? ஜார்க்கண்ட். இந்திய திருநாட்டுல ஜார்க்கண்ட். உத்தரப்பிரதேசத்துல இருக்கா? அதானே ஜார்க்கண்ட். உத்தராஞ்சல் இங்கதானடா இருக்கா இல்லையா? ஹிஸ்டரியில படிச்சிருக்கே இல்லையா? ரைட். அந்த மலைப்பாங்கான இடத்தில் வாழக்கூடிய அந்த இனக்குழுக்களுக்கு பேர் என்ன? மால் பகாடியா. அப்ப நான் 1 மார்க்ல கேட்பேன், மால் பகாடியா இனக்குழு வாழும் இந்திய நாட்டின் பகுதிகளில் ஒன்று. நீங்க என்ன எடுக்கணும்? ஜார்க்கண்ட். ரைட். அடுத்தது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கப்ப இந்திய வரைபடத்துல இப்ப நான் வரைந்து இருக்கிறது இந்திய வரைபடம். இப்ப இதுக்கு வடக்கு எங்கே, கிழக்கு எங்கே, மேற்கு எங்கே, தெற்கு எங்கே, திசைகள் சொல்லுங்க பார்க்கலாம்.
கிழக்கே கன்னியாகுமரியா, மேற்கே கரெக்டா? தப்பில்ல. தெற்கே கன்னியாகுமரி, அதுக்கு ஆப்போசிட் வடக்கே, வடக்கே இமயமலைன்னு சொல்லுவோம். அப்ப இதுல இப்ப மீறி இருக்கக்கூடிய ரெண்டு திசைகள் எது தெற்கு எது மேற்கு? மேற்கு எது எது தெற்கு? சாரி, கிழக்கு எது, அதுக்கப்புறம் மேற்கு எது? ரைட் சைட்ல இருக்கிறது கிழக்கு. அப்ப இந்த பகுதி வருமா? கிழக்கே, கிழக்கே அரபிக்கடலா வங்காள விரிகுடா? வங்காள விரிகுடா. எனக்கு எனக்கு ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்லயா? எனக்கு ரைட் சைட்ல பே ஆஃப் பெங்கால். சே எஸ் ஆர் நோ? ரைட். அப்ப இது கிழக்கு. அப்ப அதுக்கு ஆப்போசிட் அப்படியே மேற்கு. அப்ப மேற்குன்னு சொன்னா அந்த கர்நாடகா, கேரளா இதை ஒட்டிய மலைப்பகுதிகள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சொல்லலாமா? சே எஸ் ஆர் நோ? கர்நாடகா, கேரளா இதை ஒட்டி இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் எல்லாம் என்ன சொல்லலாம்? மேற்கு மலை தொடர்ச்சி சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லலாமா? அந்த பகுதியில வாழக்கூடிய இன குழுக்களுக்கு பேரு மல அரையன். என்ன பேரு? மல அரையன் பேரு. மல அரையன் எந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு? மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலையினால எந்த பகுதி? கேரளா, கர்நாடகா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில வாழக்கூடிய மக்கள் இன குழுக்கு பேர் என்ன? மல அரையன் பேர். ரைட். கேரளாவிலேயே ஒரு பகுதி நெடுமங்காடு. கேரளாவில் ஒரு பகுதி நெடுமங்காடு. பாலக்காடுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். கேரளாவில கேள்விப்பட்டிருக்கியா? அது போல நெடுமங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய மலையை சுற்றி வாழக்கூடிய இனம் மக்களுக்கு பேரு என்ன சார் அப்படின்னா மலப்புறவன் பேரு. என்ன பேரு? மலப்புறவன். 3 பேர் சொல்லி இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. திரும்பவும் கேட்கும் போது பதில் சொல்லணும். புக்க பார்க்காத, என்ன பார், போடப்பார். 4வது, கேரளாவிலேயே இன்னொரு பகுதி எர்நாட். என்னது? எர்நாட். இந்த மலைப்பகுதியில வாழக்கூடிய அந்த இன மக்களுக்கு பேரு மல மூத்தன். என்ன பேரு? மல மூத்தன். அதே போல வட கேரளாவில, கேரளாவில வட கேரளா, தென் கேரளா அப்படின்னு பிரிவுல வட கேரளாவில வாழக்கூடிய இன மக்களுக்கு பேரு மல பணிக்கர். என்ன பேரு? மல பணிக்கர். அடுத்தது கேரளாவில பாலக்காடு. இந்த மலைப்பகுதியில வாழக்கூடிய இன மக்களுக்கு பேரு மலையன். அதே போல கேரளாவில இடுக்கி என்ற பகுதியில வாழக்கூடிய இன மக்களுக்கு பேரு மலவேடா. என்ன வேடா? மலவேடா. அதே கர்நாடகாவில தட்சிண கன்னடா என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதி, தந்தை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை தட்சிணா மேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தட்சிண கன்னடா அப்படின்னு சொன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில வாழக்கூடிய இன மக்களுக்கு பேரு மலேருன்னு பேரு. என்ன பேரு? மலேரு பேரு. இப்படி இப்ப இங்க நம்ம பள்ளிக்கூடத்தை ஒட்டி ஒரு மலை தெரியுது, தெரியுதா? இப்ப இதுதான் கர்நாடகான்னு வச்சுக்காங்க. அந்த மலை உச்சிக்கு பேர் என்னன்னா தட்சிண கன்னடான்னு பேரு அந்த மலை பகுதிக்கு. அப்ப நம்ம எல்லாம் அங்க போய் குடும்பம் நடத்தணும்னா நம்ம இனக்குழுக்கு பெயர் என்ன? இதே போல அதுக்கு இடுக்கியா வச்சுக்கோ. அந்த மலைப்பகுதியே கேரளாவில இருக்கக்கூடிய இடுக்கு மலைன்னு வச்சுக்கோ. நம்ம போய் அங்க இருந்தோம்னா நம்ம இனத்துக்கு பெயர் என்ன? மலவேடா. அதே மலையை இப்ப நான் பாலக்காடா வச்சுக்கிறேன். அப்ப அந்த மலையில இருக்கக்கூடிய நம்ம இன மக்களுக்கு பேர் மலையன். இப்படின்னு 2, 4, 6 ஒரு 8 இனக்குழு பெயர்கள் இங்க கொடுத்திருக்க. நாளைக்கு வரும் பொழுது இந்த இனக்குழுக்களுடைய பெயர்கள், வாழ்ந்த பகுதி எதுன்னு கேட்பேன், முன்னாடி நடத்தின கடையேழு வள்ளல்கள் யாருன்னு கேட்பேன். அந்த 1 மார்க் 3 1 மார்க் சொன்ன இல்லையா? திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று சொன்னவர் யாரு? தொல்காப்பியம் மலையை கடவுளை குறித்து சொன்ன பாடல் வரி என்ன? அதே போல திருமுருக ஆற்றுப்படை மலையின் கடவுளை குறித்து சொன்ன பாடல் வரி என்னன்னு கேட்பேன். புரிஞ்சுதா? இதுதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். இது வரைக்கும் முடிச்சுடுவா. 4 யூனிட் டெஸ்ட் இருக்கு, அதனாலதான் நிறைய கொடுக்கல. ஒரு 3 கேள்வி மட்டும் கொடுத்துருக்கேன். படிச்சுட்டு உள்ள சேரு. கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். சரியா? கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியணும். முடிச்சுக்கலாமா? சேவ் ஆயிடுதா? ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடுதா?